இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அனாட்டமி 10 மார்க் கொஸ்டின். இது ஒரு ரெக்வெஸ்டடான டாபிக். அனாட்டமில ஃபர்ஸ்ட் 10 மார்க் என்ன? ஃபீமர், அதுக்கப்புறம் எல்போ ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், அப்புறம் ஆங்கிள் ஜாயிண்ட். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதுக்காக தான் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு. எல்போ ஜாயிண்ட்டுக்கு மட்டுமே 4 ஸ்டார்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். நடுவில் ஒரு சின்ன செப்பரேஷன் போட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது ஷோல்டர் ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஹிப் ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், ஃபீமர், இது எல்லாமே. போன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் போனோட அந்த ஃபீச்சர்ஸும் படிக்கணும், அதில் இருக்கக்கூடிய மசில் அட்டாச்மெண்ட்ஸும் படிக்கணும். அடுத்ததாக மசில் தான். ஃபர்ஸ்ட் போன்ஸ், அதுக்கப்புறம் ஜாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் மசில்ஸ். இதில் போஸ்டீரியர் அப்டாமினல் வால் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டினாக இருக்குது. போன் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியஸு, ஃபீமர் இதெல்லாம் போன்ஸில் செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா சர்க்கிள் ஆஃப் வில்ஸு, அதுக்கப்புறம் டயஃப்ராம் கொடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர் ஆர்மோட மசில்ஸு, இதெல்லாம் அதிகமான ஸ்டார்ஸ் இருக்குது. அதாவது அதிகமான முறை கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் அல்னா ஜாயிண்டாக இருக்குது, அல்னா போனு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மசில், அதுக்கப்புறம் இன்செஷன், ஆரிஜின் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. நீ ஜாயிண்ட், அதுக்கப்புறம் அதோட டயக்ராம். சில ஜாயிண்ட்ஸுக்கு இல்லை சில போன்ஸுக்கு டயக்ராமும் கேட்டிருக்காங்க, அதனால் அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நீ ஜாயிண்ட் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்புறம் டிபியா, அதுக்கப்புறம் ஸ்கேப்பில்லா, அதுக்கப்புறம் ஃபோர் ஆர்மோட மசில்ஸ், இதெல்லாம் அதிகப்படியாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்துருக்க ஸ்டார்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டார் 3 ஸ்டார் இருக்க கொஷின்ஸை அடுத்தடுத்தா ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சுக்கோங்க. ஃபோர் ஆர்மோட மசில்ஸ், அதுக்கப்புறம் ஆர்மோட மசில்ஸு, அதுக்கப்புறம் லெக் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய மசில்ஸ், அதுக்கப்புறம் அப்டாமினல் வாலில் இருக்கக்கூடிய மசில், அப்புறம் ஃபிபுல்லா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ளூட்டியல் ரீஜியன் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய மசில்ஸ், ஆக்சிஸு, அட்லஸ் இருக்கு இல்லையா அதை பற்றியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மசில்ஸ் தான். ஓகேங்களா? மசிலும் போனும். இதில் நம்மளுக்கு ரிப்பீட்டடான இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நிறையா ஸ்டார்ஸ் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. அப்புறமா 2 or 1 ஸ்டார்ஸ் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. ஸ்டாரே இல்லாததை லாஸ்ட்டாக கூட ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சுக்கோங்க. இதில் ரிப்ஸ் அதோட டயக்ராமோட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கரோட்டிக் ஆர்ட்ரி இருக்கு இல்லையா அது எக்ஸ்டர்னல் ஆர்ட்ரி, இன்டர்னல் ஆர்ட்ரின்னு செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டர்னம் இருக்குது, அப்புறமா சப்காவிகுலர் ஆர்ட்ரி இருக்குது, தொராசிக் ஆர்ட்ரி இருக்குது. அடுத்ததாக வேர்டிபிரால நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் ஜென்ரலாக வேர்டிபிரான் மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஜாயின்ஸுக்கும் அப்படிதான். அதுக்கப்புறம் அயோட்டா பார்த்துக்கோங்க. ஆர்ட்ரிஸ் வெயின்ஸில் பிரேக்கியல் ஆர்ட்ரி, தொராசிக் ஆர்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் அது எல்லாத்தையும் ஜஸ்ட் அது ஒன்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வெயின் அப்படின்னா அப்பர் ஆர்ம்லேருந்து கேட்டிருக்காங்க, அப்பர் லிம்லேருந்து, அதுக்கப்புறம் லோவர் லிம்லேருந்து இருக்கக்கூடிய அந்த வெயின் பற்றி ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 or 2 டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் இதுக்கு ஸ்டார்ஸ் நம்ம கொடுக்கல. அதாவது டார்சல் சர்ஃபேஸ், அப்புறம் ஸ்டர்னமோட டார்சல், அப்புறம் லேட்ரல் சர்ஃபேஸை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளூட்டியல் ரீஜியனை பற்றின மசில்ஸு, அதுக்கப்புறம் ஃபோர் ஆர்மில் இருக்கக்கூடிய மசில்ஸு, அப்புறம் ஹிப்போனை பற்றின அதோட டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்டியாக் வெயினை பற்றி கேட்டிருக்காங்க. ஓவராலாக இது மட்டும்தான் 1 or 2 டைம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லெக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ், அதாவது ஆன்டீரியர் சைடு என்ன மசில் இருக்குது, போஸ்டீரியர் சைடு என்ன மசில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்டர்னல் கரோட்டிக் ஆர்ட்ரி கொஞ்சம் நிறையவே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் அப்டாமினல் மசில். ஓகேங்களா? அப்டாமினலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கு இல்லையா அது ஆன்டீரியராக என்னென்ன மசில்ஸ் இருக்கு, போஸ்டீரியரா என்னென்ன மசில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய முறை கேட்டிருக்காங்க. கம்பைன் பண்ணியும் கேட்டிருக்காங்க, செப்பரேட்டா ஆன்டீரியர் போஸ்டீரியனும் செப்பரேட் பண்ணியும் உங்களுக்கு 10 மார்க்ஸ்ங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பெக்டோரியல் ரீஜனில் இருக்கக்கூடிய மசில்ஸ். ஓவராலாக 10 மார்க் இவ்வளவுதான். அடுத்தது நம்ம 5 மார்க்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.